அன்பு உறவுகளுக்கு வணக்கம். விஜய் என்னும் ஒரு சுனாமி இப்போதைய தமிழக அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முதல் நாள் இரவு வரை ஏதோ ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைய இரவிலிருந்து சற்றே கலங்கத் தொடங்கின. தேர்தல் அன்று கதறத் தொடங்கிவிட்டன. ஆம், சாறை சாறையாக மக்கள் சென்னை தலைநகரிலிருந்து தங்களினுடைய ஊர்களுக்கு தங்களினுடைய உரிமையை செலுத்துவதற்காக படையெடுத்ததைக் கண்டு கலங்கி போயினர். குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களினுடைய உரிமையை செலுத்துவதற்காக வானூர்தி நிலையங்களிலே வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு அவர்கள் வாயடைத்து போயினார்கள், வியந்து போயினர். இப்படிப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அன்று எப்படி தன்னுடைய பணியை மேற்கொண்டது, நாம் ஊடகங்கள் வாயிலாக மட்டுமல்லாமல் நேரடியாக 2 தொகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் நாம் தெரிவிப்பது என்னவென்றால், 2 திராவிட கட்சிகளுக்கும் போட்டியாக சற்றே கூடுதலாக சில இடங்களிலே அவர்களினுடைய தேர்தல் பணி என்பது அமைந்திருந்ததை கண்கூடு கண்டிருந்தோம். அதே வேளையில் 2 திராவிட கட்சிகளும் தங்களால் இயன்றவரை பணம் என்ற ஒன்றை நம்பி களத்தில் கடைசி வரை போராடியதையும் பார்த்தோம். இங்கே பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு வாக்களிக்காமல் போய்விடுவார்களோ என்று அஞ்சக்கூடிய நிலையிலேயே தேர்தல் என்று அவர்களுக்கு கழிந்தது. அதன் பின்னர் 2 நாள்கள் சற்றே அமைதி நிலவியது. இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் தங்களினுடைய வலிமையின்மையை காட்டிக்கொள்ளாமல் 2 நாள்கள் காத்திருந்த அமைதி என்பது இப்பொழுது வெடிக்கத் தொடங்கியிருக்கிறது. நாம் 2 நாள்களாக அந்த கட்சிகளினுடைய தொண்டர்களிடையே, குறிப்பாக சில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசியதன் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டது, அவர்கள் மிகவும் கலங்கி போயிருக்கின்றார்கள். விஜய் என்ற சுனாமி, அந்த பேரலையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமோ என்று அஞ்சுகிறார்கள். திமுக இங்கே ஒருபடி மேலே சென்று இறுதி வரை தன்னுடைய தகவல் தொழில்நுட்ப துறையை கொண்டு, அந்த பிரிவை கொண்டு விஜய் அவர்களை கீழ்மையாக தரம் தாழ்ந்து என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். அவையெல்லாம் விஜய் அவர்களுக்கு அந்த பின்னடைவாக அவர்கள் எண்ணிக்கொண்டு செயல்பட்ட அத்தனை செயல்களும் விஜய் அவர்களுக்கு ஓர் இரக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்திவிட்டது என்பதுதான் உண்மை. அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தது விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மட்டும்தான் தங்களினுடைய உரிமையை செலுத்துவார்கள் என்று கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறியிருப்பதை கண்கூடு கண்டிருக்கின்றோம். ஆம், இங்கே வயது வேறுபாடு, அகவை வேறுபாடு இல்லாமல் பெரும்பான்மையோர் தங்களினுடைய உரிமையை, வாக்கை விஜய் அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் தான் திமுக மேலும் கலக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திமுக எப்படியாவது திமுகவினுடைய வாக்குகளை பிரித்து விடுவார், நாம் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அதிமுகவினர். இப்பொழுது அவர்களும் கலங்கியிருக்கிறார்கள். வெற்றி பெறுபவரை தோற்கடிப்பார், தோற்கக்கூடியவரை வெற்றி பெற வைத்து விடுவாரோ என்று, யார் வெற்றி பெறுவார், யார் தோல்வியடைவார் என்று அவர்கள் கலங்கி போயிருப்பதை பார்க்கின்றோம். அதிமுகவினரும் அவ்வாறே 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு பணம் கொடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில் 2 கட்சிகளுக்கும் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தாவேகாவிற்குத்தான் தங்களினுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் என்ற உண்மையும் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம். மே திங்கள் 4ஆம் நாளினுடைய முடிவிற்காக எல்லா கட்சிகளும் காத்து கிடக்கின்றன. ஆனால் இப்பொழுதும் தாவேகாவை குறிவைத்து சில நகர்வுகள் ஊடகங்களிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தோல்வியை தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன என்பது போன்ற செய்திகளை கசிய விட்டு கொண்டே இருக்கின்றனர். தாவேகாவினர் கலங்கப் போவதில்லை. ஏனென்றால் இங்கே திமுக, அதிமுக 2 கட்சிகளும் ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. திமுக தொடர்ந்து 2வது முறை தேர்தலிலே வெற்றி களம் காணவில்லை என்ற நிலையில் இப்பொழுது அதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு களத்திலே போராடி காத்திருக்கிறது. அனைத்திந்திய அதிமுகவிற்கு இது வாழ்வா சாவா என்ற நிலையிலான போராட்டம். ஒருவேளை இந்த தேர்தலிலே அனைத்திந்திய அதிமுக தோற்று போனால் என்னவாகும்?
அதிமுக கரைந்து போகும். அதுதான் உண்மை. அந்த கட்சியினுடைய தொண்டர்களினுடைய எண்ணமும் அதுதான். ஒருவேளை தோற்று போனால் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களினுடைய அரசியல் எதிர்காலம் அத்தோடு முடிந்துவிடும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அதனாலேயே அவர்கள் இப்பொழுது மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தாவைக்காவை பொறுத்தவரை அந்த மனநிலையில் அவர்கள் இல்லை. ஏனென்றால் அது சில இடங்களில் 2ஆம் இடத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு, சில இடங்களில் முதலிடத்தை நோக்கியும் நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தொடர்ந்து நாம் பேசியும் பார்த்தும் வருகின்றோம். அந்த வகையில் அந்த கட்சி இப்பொழுது எத்தனை இடங்களை வெல்லப் போகின்றது என்பதுதான் அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஒருவேளை விஜய் அவர்களே தோற்று போனால் என்னவாகும்? ஆம், தோற்றாலும் அங்கே அந்த கட்சிக்கு எந்த ஒரு இடரையும் அது ஏற்படுத்தாது என்பதுதான் அரசியல் நோக்கர்களினுடைய கருத்து. ஏனென்றால் அது பெறக்கூடிய வாக்கு விழுக்காட்டினுடைய அளவு என்பது 20 விழுக்காடு அளவிற்கு நெருங்கும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள். இன்னும் சிலர் 20லிருந்து 22 வரை அது பெறலாம் என்றும் கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தாவேக 1லிருந்து 6 இடங்களை பெறும், 10 இடங்களை பெறும் என்று சில நோக்கர்கள் தங்களினுடைய கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அங்கே நாம் பார்ப்பது தாவேக ஓரிடமும் பெறாமல் போனாலும் அது இந்த தேர்தலில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான அடித்தளத்தை அது மேற்கொண்டு விட்டது. ஆம், திமுகவிற்கு மாற்று தாவேக தான் என்ற நிலையை அது ஏற்படுத்தி விட்டது. இங்கே திமுக வெற்றி பெற்றாலும் அனைத்திந்திய அதிமுக வெற்றி பெற்றாலும் தாவேக தொண்டர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இடரும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் கலங்கப் போவதும் இல்லை என்றுதான் களத்தில் நாம் பார்க்கின்றோம். எப்படி என்றால் இங்கே இப்பொழுதே தொடக்கத்திலேயே 20 விழுக்காட்டு அளவிற்கான வாக்குகளை அது பெற்றுவிட்டால் அடுத்த தேர்தலில் தாவேக தலைமையிலேயே மிகப்பெரிய அளவிலான கூட்டணி அமையும். அது மற்றொரு பார்வையில் பார்த்தோம் என்றால் தாவேக இப்பொழுது 5லிருந்து 10 இடங்களை பெற்றுவிட்டது. தொங்கு சட்டமன்றம் என்று ஒன்று உருவாகிவிட்டது. அது திமுகவாக இருந்தாலும் அனைத்திந்திய அதிமுகவாக இருந்தாலும். இங்கே அனைத்திந்திய அதிமுக ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் மிகப்பெரிய ஆட்டத்திற்கான களமாக அந்த களம் பார்க்கப்படும். அப்பொழுது விஜய் அவர்கள் மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார். ஊடகங்களும் சில செய்தி நிறுவனங்களும் என்னதான் விஜய் அவர்களை தாழ்வாக கீழ்மையாக குறிப்பிட்டு குறிவைத்து பேசி வந்தாலும் அரசியலில் விஜய் அவர்கள் என்ற அந்த ஒரு தலைவர் உருவானதை யாராலும் மறுக்கவும் மாற்றவும் இயலாது. எவ்வளவோ தரம் தாழ்ந்து குடும்பத்தை எல்லாம் இழுத்து அவரினுடைய தன்மையை நிலையை குலைத்து எவ்வளவோ முயன்றும் இன்று விஜய் அவர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது அரசியல் வரலாற்றில் எவர் ஒருவருக்கும் எந்த அளவிற்கு குறுகிய கால இடைவெளியில் இப்படிப்பட்ட பெரிய புகழும் வளர்ச்சியும் இல்லை என்றுதான் பெரிய பெரிய அரசியல் நோக்கர்கள், மூத்தவர்கள், முதியவர்கள் கூறுவதை நாம் கேட்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் தாவேக மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. அதை கண்டு 2 திராவிட கட்சிகளும் சற்றே கலங்கி போயிருக்கின்றன என்பதுதான் இப்போதைய முடிவு. அது மட்டுமல்லாமல் தேர்தல் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிலர் நாம் வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டோம், இவர்கள் உறுதியாக நம்முடைய கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று 2 திராவிட கட்சிகளும் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் சிலர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களினுடைய அந்த கட்சிக்கு தங்களினுடைய வாக்கை அளிக்காமல் தாவேகாவிற்கு வாக்களித்த அந்த நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டதையும் நாம் கேட்டோம், கண்டோம், பார்த்தோம். இதே வேளையில் சிலர் தாவேகாவிற்கு வாக்களித்தோம் என்று வெளிப்படையாகவே தங்களினுடைய கருத்துக்களை பேசுவதையும் நாம் கண்டோம். இப்படிப்பட்ட நிலையில் இதுதான் இப்பொழுது 2-3 நாள்களினுடைய அமைதியினுடைய வெளிப்பாடு. அது தாங்காமல் அந்த 2 கழகத்தினுடைய தொண்டர்களும் இப்பொழுது இணையதளத்திலும் நேரடியாகவும் பொதுவிடங்களிலும் தங்களினுடைய கருத்துக்களை புலம்பி வருவதை பார்க்கின்றோம். இது தாவேகாவினுடைய வளர்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது. மற்ற தலைவர்கள் போல் விஜய் அவர்கள் பெரிய அளவிலே பரப்புரை மேற்கொள்ளாத நிலையிலும் நிறைய இடங்களை அவர் தவிர்த்தும் வந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் ஏன் என்று சில ஊடகங்கள் கேள்வி எழுப்பின. அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சற்றே அமைதி காத்து வந்த விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே இது பார்க்கப்படுகின்றது. 2 கழகத்தினுடைய தலைவர்களும் அதனுடைய கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்களும் 234 தொகுதிகளுக்கும் சுழன்று தங்களினுடைய பரப்புரையை மேற்கொண்ட நிலையில் விஜய் அவர்கள்
குறிப்பிட்ட சில இடங்களில், குறிப்பாக 10 14 இடங்களை மட்டுமே மேற்கொண்டு அவர் பரப்புரை மேற்கொண்டார். மேலும் எல்லா இடங்களிலும் அவர் பேசவும் இல்லை. சில இடங்களிலே சாலை வளம் மட்டுமே மேற்கொண்டு கையை அசைத்தவாறு கடந்து சென்றக்கூடிய அந்த நிலையில் கூட மக்கள் தன்னெழுச்சியாக, ஏன் 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒருவர் வரக்கூடாதா, யார் இந்த இடத்திலே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் குற்றம் புரியவில்லை, அந்த அளவிற்கு விஜய் என்ன செய்துவிட்டார், இப்படித்தான் மக்கள் பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றம் என்ற ஒன்று தோன்றுமா, அல்லது திமுக என்ற அந்த ஆட்சி, அந்த கட்சியினுடைய ஆட்சியே தொடருமா, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் என்று உருவாவதற்கான வாய்ப்பு இருந்தால் தாவேக்காவினுடைய நிலைப்பாடு அந்த இடத்திலே என்ன, அது 1 10 இடங்களை பெற்றால் கூட அதனுடைய நிலைப்பாடு என்பதுதான் இங்கே எதிர்காலத்தை, அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்க போகின்றது. அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவிலே விஜய் அவர்கள் வைக்கப்படுவார். அதற்காக மே திங்கள் 4ஆம் நாள் வரை நாம் பொறுத்திருப்போம்.